மகாபாரதத்தில் அடிக்கடி தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட சகுனி பலர் கவனிக்காத ஆழமான பக்கத்தை கொண்டிருந்தார். அவரது தந்திரத்திற்காக அவர் நினைவு கூறப்பட்டாலும் அவரது குடும்பம் மற்றும் ராஜ்யத்தின் மீதான அவரது விசுவாசம் அசைக்க முடியாதது. அவரது சகோதரி ராணி சுபத்ரா ஆபத்தை எதிர்கொண்டபோது சகுனி தனது பாதுகாப்பை உறுதி செய்தார். அரசியல் கொந்தளிப்பின் மத்தியில் அவரது பாதுகாப்பை பாதுகாத்தார். அவர் தனது புத்திசாலித்தனத்தை உத்திக்காக மட்டும் பயன்படுத்தவில்லை, ஆனால் தனது அன்புக்குரியவர்களை பாதுகாக்க. காந்தாரத்தில் சகுனி ஒரு நியாயமான ஆட்சியாளர். தனது மக்களின் நல்வாழ்வுக்காக வாதிட்டார். அவர் கல்வியை ஊக்குவித்தார் மற்றும் பின்தங்கியவர்கள் ராஜ்யத்தில் குரல் கொடுப்பதை உறுதி செய்தார். அவரது முயற்சிகள் செழிப்பை கொண்டு வந்தன. குறிப்பாக அவரது நியாயமான கொள்கைகளின் கீழ் செழித்தோங்கிய விவசாயிகளுக்கு. கௌரவர்களின் அவையில் கூட சகுனி ஒற்றுமைக்காக உழைத்தார். அவர் மோதல்களை தடுக்க முயன்றார். தேவைப்படும்போது புத்திசாலித்தனமான ஆலோசனைகளை வழங்கினார். அவருடைய முறைகள் பெரும்பாலும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாலும் கூட முடிந்தவரை அமைதிக்காக வாதிட்டார். அவரது நடவடிக்கைகள் பெரும்பாலும் அவரது சர்ச்சைக்குரிய முடிவுகளால் மறைக்கப்பட்டன. ஆனால் சகுனியின் இதயம் அவரது குடும்பம் மற்றும் ராஜ்யத்தின் விசுவாசத்தில் வேரூன்றி எப்போதும் ஒரு பெரிய நன்மையை நோக்கமாக கொண்டது.